எதிரணியின் வெற்றியை பார்த்து உண்மையிலே மனதார சிரிக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் வீரன் என்றால் ஒன்று கேன் வில்லியம்சனாக இருக்க வேண்டும், இல்லையேல் அது லெஜண்ட் குமார் சங்கக்காரவாக இருக்க வேண்டும். 2011 ஆண்டு உலக கிண்ண இறுதிப் போட்டி, இந்திய அணி வெற்றி, இலங்கை அணி தோல்வி. மைதானம் முழுவதும் இந்திய வீரர்களின் வெற்றி கழிப்புகள். ஆனால் அந்த காட்சிகளுக்கிடையே எதிரில் நின்ற ஒருவன் தன் தோல்வியை பொருட்படுத்தாமல் எதிரணியின் வெற்றியை ரசித்து ஒரு அழகான அமைதியான புன்னகையுடன் மைதானத்தை விட்டு வெளியேறினார். அவர்தான் குமார் சங்கக்காரன். அன்று அவர் சிரித்தாலும் ஒரு கிரிக்கெட் வீரனாக ஒரு உலக கிண்ணத்தை கூட தான் கைப்பற்ற முடியவில்லையே என்ற ஏக்கம் அவரது மனத்தின் ஓரத்தில் நிச்சயம் இருந்திருக்கும். ஏனெனில் 4 முறை உலக கிண்ண இறுதிப் போட்டியில் 4 முறையும் தோல்வி மட்டும்தான். அதுவும் கிரிக்கெட்டை உயிராக நேசித்த ஒருவனுக்கு எவ்வளவு வலியாக இருந்திருக்கும். ஆனால் 2014 லசித் மலிங்க தலைமையில் இலங்கை அணி முழு பலத்துடன் களமிறங்கியது. T20 உலக கிண்ண இறுதிப் போட்டியில் இந்திய அணி வீழ்த்தி இலங்கை அணி வெற்றி பெற்றது. அந்த கிண்ணம் இலங்கை மக்களுக்கு சந்தோஷத்தை தந்ததோ, அது கிரிக்கெட்டை தன் வாழ்வாக நேசித்த குமார் சங்கக்கார மற்றும் மகேல ஜெயவர்தன் ஆகிய 2 லெஜண்ட்களுக்குமான ஒரு பிரியாவிடை பரிசு. முழு இலங்கை அணியும் அந்த கிண்ணத்தை அவர்களின் தங்க கரங்களிலே சமர்ப்பித்து, உண்மையிலே குமார் சங்கக்கார என்பது ஒரு பெயர் மட்டுமல்ல, அவர் விளையாடி ஒவ்வொரு ஆண்டும் பல ரசிகர்களின் மனங்களை வென்ற ஒரு லெஜண்ட். சர்வதேச கிரிக்கெட்டில் 2வது அதிகமான ஓட்டங்களை பெற்ற வீரர். ஆனால் அதைவிட பெரிய சாதனை ஒன்று இருக்கிறது. அதுதான் எதிரணியின் வெற்றியையும் மனதார ஏற்றுக்கொள்ளும் அவரது விளையாட்டின் நாகரிகம். That's his why. He is not just a cricketer, he is a legend.